இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட கிளைமை அற்பமான காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். சானல் கிளாக்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் லிமிடெட் வெர்சஸ் த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அண்ட் அனதர். இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஒரு கம்பெனி தன்னுடைய சொத்துக்காக இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா இழப்பு ஏற்பட்டதுனால அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அற்பமான டெக்னிக்கல் ரீசன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி அந்த கிளைமையும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து அந்த கம்பெனி கோர்ட்டை அணுகிருக்காங்க. கோர்ட் அவங்களுடைய கேஸ்க்கு ஒரு முக்கியமான தீர்ப்பையும் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ், ஃபார்ம் எரர், அப்படி இல்லைன்னா நடைமுறை குறைகளை மட்டும் காரணமா வச்சு கிளைமை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. சட்டப்படியான காரணங்களா இருந்தா மட்டும்தான் அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்றதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் அக்ரிமெண்டோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இழப்பை சந்திச்சவங்களுக்கு உரிய இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்கிறது தானே தவிர தேவையில்லாத காரணத்தை எல்லாத்தையும் சொல்லி அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது குட் ஃபெய்த் அண்ட் ஃபேர்னஸ் அப்படிங்கிற அடிப்படையான சட்ட கொள்கையை தான் பின்பற்றிட்டு இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனி நியாயமான முறையில அதை அணுகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, கன்சியூமர் ரைட்ஸை கண்டிப்பா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலிசி ஹோல்டரோட நியாயமான உரிமையை மதிக்கணும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத டெக்னிக்கல் ரீசன்ஸை சொல்லி கிளைமை ரிஜெக்ட் பண்றது சட்டத்துக்கு விரோதமானதும் கூட. இப்போ பொதுமக்களாகிய நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு லெட்டர் வந்ததுன்னா அந்த லெட்டர்ல இருக்க லைன்ஸ் எல்லாத்தையும் நல்லா டீடைலா படிங்க. சட்டப்பூர்வமா அதை நிராகரிச்சிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா டெக்னிக்கல், அதாவது ஒரு அற்பமான டெக்னிக்கல் ரீசன்ஸை சொல்லி நிராகரிச்சிருக்காங்களா, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுங்க. தேவைப்பட்டதுன்னா இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மேன், கன்சியூமர் கமிஷன், அப்படி இல்லைன்னா உரிமை நீதிமன்றத்தையும் நீங்க அணுகலாம். ஒவ்வொரு ரிஜெக்ஷனும் சட்டப்படி சரியானது அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு கேஸ்க்கும் இது மாறுபடும். அதனால உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் லெட்டரை தெளிவா படிச்சு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி மேல சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு கேஸும் அதனுடைய தனிப்பட்ட உண்மை, அது மட்டும் இல்லாம பாலிசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பொறுத்து அந்த கிளைமோட ரிஜெக்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் இது ரெண்டுமே முடிவு செய்யப்படும். அதனால கண்டிப்பா நீங்க பாலிசி எடுக்கும் போதே எந்தெந்த ரீசன்க்குலாம் கிளைம் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கறதையும் நல்லா தெளிவா டீடைலா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய துவாரகா லா அசோசியேட்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.